தோத்துட்டாங்க. புரியுது. ஆமா, எதுக்கு உங்களை நேற்று வெளியே உட்கார வச்சானே? உங்களை உள்ள விட்டு இருந்தா ஈஸியா தோக்கடிச்சிருக்கலாம்ல. இல்ல உங்களை நான் பவுலிங் கேட்டேன், ஏன்னா ஹாட்ரிக் வேற எடுத்துருக்கேன்ல, அதனால பவுலிங் கேட்டேன். ஆனா நக்கல் தான் என்ன உங்களுக்கு? ஹாட்ரிக் எடுத்தேன்னு கேட்டு பவுலிங் கேட்டிருக்கீங்க. அப்ப வெளியே தானே உட்கார வைப்பாங்க. வெளியே இருக்கீங்க. இது 16 கோடி தந்து வெளியே உட்காரணும் நல்லா தான் இருக்குதுண்ணே. நல்லா தான் இருக்கும். அடுத்த மேட்ச் ஐபிஎல் எடுக்காம வீட்டுல உட்கார சொல்லிட போறாங்க, பாத்துக்கோங்க. எப்படியும் உட்கார விட மாட்டேன். எப்படியும் ஒரு கோச்சா இல்ல ஹெட் கோச்சோ பேட்டிங் கோச்சோ வந்து இருந்து கூட எப்படியும் ஒரு 16 கோடி. அப்பவும் வெளியே உட்கார்றதா? நல்லா விளாண்டு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணு. இன்னும் 2 வருஷம் இருக்குல்லண்ணா. அதெல்லாம் வேண்டாம், அடுத்த வேர்ல்டு கப் பாத்துக்கலாம். சரி. ஆமா, ரோஹித் கிட்ட தானே வந்தாகணும். நேத்து உங்களை வெளியே வச்சாங்க, சரி. அது ஏன் அந்த தீபக் சேகரை எதுக்கு நடுவில் கூப்பிட்டாங்க? தீபக் ஜாகர் இல்லைங்க, திலக் வர்மாவை. எதுக்குன்னா அது நான் ஃபர்ஸ்டே பிளான் சொல்லிட்டேன். பயவுலைக்கு தம்பி ஆப்பில் திலக் வர்மா நம்ம பையன் தானே, ஏன் உள்ளவே மெதுவாக ஸ்லோ ரைட் ஆகி தோக்கடிச்சிரு அப்படி சொன்னேன். அது எவனோ கேட்டான். எவனு பார்த்தா பக்கத்தில் பாண்டியா. அதான் நீங்க அதான் தப்பு பண்ணிருக்கீங்க. அவன் காது நல்ல பம்பு காது மாதிரி கூர்மையா வச்சு கேட்டுக்கிட்டே அவனே அடுத்து கடைசியில் அவனே சோதிக்கலாம். பரவாயில்ல, உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் ரொம்ப குளிர். அதானே ஏதோ வருத்தப்பட்டிரும், நான் பயந்துட்டேன்.